வளர்பிறை வாழ்க்கை. வாழ்க்கை ஒரு வளர்பிறைன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வளர்பிறையாக நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். என் உறவுகள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கணும், மனசு வளரணும், வாழ்க்கை வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சில நல்ல நாட்களை மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமே அதான். நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்யும். முன்னோர்கள்லாம் அதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆடி அமாவாசையை பற்றி பேசியிருந்தோம். ஆடி அமாவாசைன்னா ஆடி அமாவாசையில் எப்படி இருக்கணும், ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கணும், ஆவணி ஞாயிறு, புரட்டாசி சனிக்கிழமை, இதெல்லாம் தான் முக்கியம். கார்த்திகையில் திங்கக்கிழமை சோமவாரம், மார்கழியில் 30 நாளும் 29 நாள் இருக்கும். மார்கழியில் 29 நாளும் நல்ல நாட்கள். இதெல்லாம் தையில் முகூர்த்தம், மாசியில் சிவராத்திரி, பங்குனியில் உத்திரம், சித்திரையில் பௌர்ணமி, வைகாசியில் விசாகம், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சில நாட்கள் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும். அதில் இப்போ ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு நல்லதை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்குது. பிரபஞ்சமே நமக்கு வாய்ப்பை கொடுக்குது. பிரபஞ்சம் எப்படிங்க வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா, நாளும் கோளும் நன்மையை செய்யும். முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நாள் என்ன பண்ணுது, ஆடி கடவெள்ளி. ஆடி கடவெள்ளி அதாவது 14/8/2026 ஆடி மாதம் 29ஆம் தேதி கடை வெள்ளி, கடைசி வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வெள்ளிக்கிழமை கடைவெள்ளியில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயம், சீத்தலாதேவின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காளியம்மன் ஆலயம். மாரியம்மன் ஆலயம் இல்லாதவர்கள் காளியம்மன், ஏதோ ஒரு அம்பாள் ஆலயம், தனித்து வீற்றிருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது உத்தமம். ஆடி கடைவெள்ளியில் பெண் தெய்வ வழிபாடு அவசியம். ஏன்னா ஆவணியில் சுபகாரியங்கள் நடக்கணும். சுபகாரியங்கள் நடக்கும்போது ஒரு வீட்டில் பெண் தெய்வத்தோட சப்போர்ட் இருந்தால் தான் சுபகாரியங்கள் தடை இல்லாமல் இருக்கும். ஏன்னா சுபகாரியத்தை தடை பண்ணுறது மனுஷாலே தடை பண்ணுவாள். நமக்கெல்லாம் உறவுகளே தடை பண்ணும். பக்கத்தில் இருக்கிறவனே விரோதியாக இருப்பான், எப்படா நம்மளை போட்டு தரலான்னு பார்த்துட்டு இருப்பான். ஆடி கடவெள்ளியில் அம்பாளை வழிபாடு பண்ணும்போது நமக்கு சக்தி கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இந்த உடம்புக்கு தேவை சக்தி தான். மனசுக்கு தேவை சக்தி, ஒரு நாளுக்கு தேவை சக்தி. சக்தி வேணும். சக்தி இல்லைன்னா இந்த உடம்பு சவம் சொல்கிறோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும், சக்தி கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல நாள் ஆடி கடவெள்ளி. பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதாவது ஆடி கடவெள்ளி அன்னைக்கு வீட்டில் எந்த பெண்களும் தயவு செய்து அழுதுடக்கூடாது. பெண்களை அழ வச்சிடக்கூடாது. அழுதுடாதீங்க. ஒரு அழுக வர வேண்டிய சூழ்நிலையாக இருந்தால் முதல் நாளே சொல்லிடுறேப்பா, குடும்பங்களில் உள்ளவங்களாம் பார்த்துங்கடா தம்பிகளா, இன்றைக்கி நாளைக்கு திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுங்க. லேடிஸ்லாம், லேடிஸுக்கு அருமையான நாள். பெண்கள் தான் கண்கள், பெண்கள் தான் கண்கள். ஒரு வீடு நல்லா இருக்கும், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா வீட்டில் பெண்கள் நல்லா இருக்கணும். ஒரு பெண்ணு சந்தோஷமாக இருக்கிறா, மனசு நிம்மதியாக இருக்கனா வீடு நல்லா இருக்கும், நாடு நல்லாயிருக்கும். ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க எப்படிமா இருக்க, நல்லா இருக்கேன்ப்பா சொல்லணும். இப்போ தான் நல்லா இருக்க முடியும். நான் இன்றைக்கி இருக்கிறேன், எனக்கு எப்போ இந்த சாவு வருதோ, எப்போ எனக்கு இந்த மாதிரி கெட்டது, அப்படி தான் பேச வரும். நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் பாரு, நான் ஒரு நாள் இல்லாமல் இருக்கும்போது தான் உனக்கு தெரியும் அப்படின்வாங்க. வீட்டில் பெண்கள் பார்த்துட்டிங்களா, அதிகமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் நான் இல்லாமல் இருக்கணும், அப்போல்லாம் உங்களை விட்டுட்டு போவோம் பாரு, அப்போ இந்த குடும்பம் எப்படி நிற்கும் பாரு அப்படின்வாங்க. உடனே பையன் சொல்லுமா, சும்மா இருமா, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்வான். ஏன்னா அம்மா பேசும்போதே அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்மளை இல்லைன்னா இதுங்கெல்லாம் கஷ்டப்படுங்கிறது அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உண்மை தான், அதை வெளியில் சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஆடி கடவெளியில் வார்த்தைகளில் எல்லாம் நல்லதாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. துஷ்டமான வார்த்தைகள் வீட்டில் விட்டுடாதீங்க, அழுதுடாதீங்க. அழுகை வர வேண்டிய கட்டாயம் வந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுடுங்கடா தம்பிகளான்னு சொல்லுங்கள். ஆமாம், பெண்களுக்கு கண்டிப்பாக பெண்கள் நல்லா இருந்தால், குடும்பம் நல்லா இருந்தால் வீடு நாடு நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். இதான் உண்மை. அதனால் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் நல்லா கவனிக்கணும்.
இறந்து போன முன்னோர்கள். ஆடி கடவெளியில் அவசியம் ஒவ்வொரு வீட்டில் செய்ய வேண்டியது. காட்டன் சேரீ வாங்குங்க. காட்டன் புடவை, காட்டனில் புடவை வந்து காட்டன் புடவை வாங்கி அதை நல்லா பிரிச்சுட்டு, காட்டன் புடவையை பிரிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கன்னா, கொசு வருதுன்னு சொல்லுவாங்க. கொசுவி அதை ஒரு முடிச்சா கட்டி வீட்டில் அந்த காட்டன் சேரையை ஒரு முடிச்சா கொசுவி, அதில் ஒரு வேப்ப இலையை சொருவி, அந்த புடவைக்கு வளையல், கண்ணாடி வளையல், 2 வெத்தலை, ஒரு பாக்கு, வாழைப்பழம், நல்ல மல்லிகைப்பூ, வாசனைப்பூ எல்லாம் வாங்கி வச்சு தூப தீப நிவேதியம் காட்டி சாமி பூஜையெல்லாம் பண்ணி பானகம் பாயசம் இதெல்லாம் நிவேதியம் பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் பெண் தெய்வங்களை நினைக்கணும். அந்த இடத்துல அன்றைக்கி திரும்பி சாயந்தரம், இது காலையில் அதை பூஜை பண்ணணும் எல்லார் வீட்லேயும். ஆடி கடைவெளியில் செய்ய வேண்டிய பூஜை. அப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணணும், மீண்டும் விளக்கேற்றி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த புடவையை எடுத்து ஆர்த்தி, அந்த புடவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆலங்காரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்து வாசலில் கொட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த புடவையை எடுத்து நல்லா இந்த கொசுவத்தெல்லாம் பிரிச்சுட்டு, அந்த கொசு வீச்சிருந்தோம் இல்லையா, பிரிச்சுட்டு கொடியில் அந்த புடவையை காய போடும். நம்பவே மாட்டீங்க, அன்றைக்கி ராத்திரி ஒரு பெண் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதை மறுநாள் காலையில் அந்த புடவை நீங்கள் எப்படி போட்டுறீங்களோ அது மாறிடும். அந்த புடவை வீட்டில் இருக்கிற தலைவி தான் கட்டிக்கணும். அது வெளியில் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் கட்டிக்கணும். வீட்டு தலைவி. வீட்டில் 2 தலைவி சில வீட்டில் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மாமியாரும் இருப்பாங்க, மருமகளும் இருப்பாங்க, அம்மாவும் இருப்பாங்க, பொண்ணும் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரும் இருக்கிறதுனால யார் இதில் மனசு வந்து அவங்களுக்கு முன்னாடியே அந்த புடவை நான் கட்டிக்கிறேன்னு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருங்க. சண்டை போட்டக்கூடாது. இது அவசியம் செய்யுங்க. இதுதான் ஆடி கடைவெளியில் அவசியம் செய்யணும். அடுத்தது ஆடி பூரமும் சேர்ந்து வருகிறது இந்த கடைவெளியில். ரொம்ப பெரிய விஷயம் ஆடிப்பூரம். தயவு செய்து உங்கள் வீடுகளில் குடும்பம் பிரியாமல் இருக்கணும்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆடிப்பூரத்தை கடைபிடிப்பது நல்லது. நம்ம ஒருத்தவங்க மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதுக்கு பேர் இன்றைக்கி காதல்னு சொல்கிறோம். கண்ணன் மீது காதல் வைப்பது ராதை, பெருமாள் மீது ஆண்டாள் காதல் வைக்கிறார். இந்த அன்பு அது நம்ம வீட்டில் எல்லார் மீதும் நம்ம வைப்போம். சார் நான் ரொம்ப நினைக்கிறேன் சார், அவங்க என்ன புரிஞ்சுக்கல சார், என் அன்பெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ இந்த ஆடிப்பூரத்து அன்னைக்கு இந்த அன்பு வெளிப்பாடு அவசியம். அதனால் பெண்கள் உங்களுக்கு பிடித்த, இப்போ கணவன் மனைவி இந்த உறவுகள் நல்லா இருக்கணும், குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணும்னா ஆடிப்பூரத்தில் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அதில் வளையல் மாலை சாத்துங்க. ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிக்கிட்டு வளையல் ஒரு 50 வளையல், குறைஞ்சது 27 வளையல், கண்ணாடி வளையல் மாலையாக தொடுத்து பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயத்தில், பெருமாள் கோவிலில் தாயாருக்கு, பெருமாள் கோவிலில் தாயார், சிவாலயத்தில் அந்த அம்பாளுக்கு இந்த மாலையை சாத்துங்க. சில பேர் உற்சவருக்கு சாத்துவா, மூலவருக்கு சாத்துவாங்க. 2 கூட செய்யலாம். 2 மாலை மக்களை கண்ணாடி வளையல் மாலை கொடுக்கணும். ஆடிப்பூரத்தன்னைக்கு அவசியம் செய்யுங்க. வளையலில் மாலை போடும். உங்கள் வீட்டில் அம்பாள் வச்சுருப்பீங்க, மகாலட்சுமி ஏதோ ஒரு அம்பாள் வச்சுருப்பீங்க, அந்த அம்பாளுக்கு மாலை போடுங்க. உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும், குடும்பங்கள் பிரியாது. நீங்கள் என்ன நினச்சி ஒருத்தவங்களை பார்த்துக்கிறீங்களோ அவங்க உங்களை அதை நினச்சி பார்ப்பாங்க. பிம்பங்கள் கண்ணாடியில் கரெக்டாக காட்டி கொடுத்துரும், பார்த்துருக்கீங்களா? நம்ம அன்பு, புரியாத அன்பு வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் ஆடிப்பூரம். அதனால் மிஸ் பண்ணக்கூடாது. ஆடிப்பூரத்து அன்னைக்கு முக்கியமாக கணவன் ஆடி வெள்ளிக்கிழமையும் ஆடிப்பூரமும் சேர்ந்து வர்றதுனால வீட்டில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் வீட்டில் கணவனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும். புருஷங்காலில் அன்றைக்கி கண்டிப்பாக விழணும். புருஷனுக்கு எனக்கு சார் சண்டை, அதெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கும், தப்பு இல்லை. அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன் சார், முகம் கொடுத்து பேசுனது கிடையாது சார் அப்படின்வாங்க. தயவுசெய்து ஆடி கடைவெள்ளியும் பூரமும் சேர்ந்து வர்றதுனால
புருஷன் காலில் உழுவுறது நல்லது. புருஷன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கணவனே கண் கண்ட தெய்வம். அதுதான் கணவன்கிட்ட எல்லா பெண்களும் அன்னைக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய கணவரும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆசீர்வாதம் பண்ணும்போது கணவர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்து, நான் அன்றைக்கி எந்த வேலையாக இருந்தாலும் 1 ஹவர் உங்கள் வீட்டில் இருக்கணும் நீங்கள். ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுமாதிரி மாங்கல்யத்தில் சந்தனம் குங்குமம் வைங்க. நெத்தி சுற்றி இந்த பாருங்க இந்த இடம் நெத்தி வகுடு எடுக்கிறாங்க இல்லைங்களா, இது நெத்தி பொட்டு. இங்கே தான் குங்குமம் வைக்கணும் ஆண்கள். அவசியம் இந்த நெத்தியில் நெத்தி சுட்டி போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல குங்குமம் வைக்கணும் ஆண்கள். தன்னுடைய அது மோதிர விரலால் வைங்க. இந்த விரலில் குங்குமம் வைக்கக்கூடாது, இந்த விரலில் வைக்கக்கூடாது, இந்த விரலில் தான் குங்குமம் விபூதி எடுக்கணும். அதுவும் ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு இந்த விரலால் குங்குமம் எடுத்து இந்த இடத்துல ஒரு குங்குமம், இங்கே ஒரு குங்குமம் வைங்க. அவசியம் செய்யுங்க. அட்சதை போட்டு பெண்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மனைவிக்கு. ஆமாம், ஆண்கள்கிட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக, கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் மனைவி. அதை மட்டும் செய்யுங்க. ஆடி கடவுள்ளி ஆடி பூரம் சேர்ந்து வருது. எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ புரியுதா? 1க்கு 2 தடவை வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஆடிப்பூரம் அம்பாளை தரிசிக்கணும், வீட்டில் கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். மனைவிக்கு நல்ல புடவை எடுத்து கொடுக்கணும். ஆசையாக நீங்கள் புடவை எடுத்து கொடுக்கணும். கணவன்மார்கள் அன்னைக்கு ஆடி மாதம் பூரத்தன்னைக்கு ஆடி கடவுளிக்கு மனைவிக்கு நீங்கள் தான் புடவை எடுத்து கொடுக்கணும். முதல் நாளே புடவை எடுத்து கொடுக்கணும். ஆடி கடவுள் அன்னைக்கு கொடுக்கக்கூடாது. ஆடி கடவுள் அன்னைக்கு கையில் தான் கொடுக்கப்படும். அவங்க அதை கொசுவி வச்சு பூஜை பண்ணி திருப்பி சாயந்தரம் அதை போட்டுட்டு மறுநாள் கட்டிப்பாங்க. சனிக்கிழமைக்கு தான் புடவை கட்டி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கட்ட முடியும். சனிக்கிழமை கட்டிக்கலாம், தப்பு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கட்டலாம். ஆனால் ஆடி கடவுளிக்கு புடவை கணவன் மனைவிக்கு எடுத்து கொடுக்கணும். மனைவி கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். கணவன் மீண்டும் அவங்களுக்கு மாங்கல்யத்திலையும் நெத்தியிலையும் பொட்டு வைக்கணும். செய்யலாமா? அவசியம் செய்யணும். அப்போ தான் காரியங்கள் நல்லா இருக்கும். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அன்றைக்கி எல்லோரும் இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அன்றைக்கிலேருந்து நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஒன்றுபடுவோம், உயர்வோம், நல்லது நடக்கும். ஏன்னா பராசக்தி நம்மளோடு இருப்பா. எப்பயுமே பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும். கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிற இடத்துல தான் அம்பாள் இருப்பாள். இதுதான் உண்மை. சரிங்களா? பிரிந்தவர்கள் ஒன்று சேருங்கள், நல்லா இருங்க. இருக்கிறவங்க சேர்ந்து இருக்கிறவங்க பிரியாதீங்க. கூட்டு குடும்பம் ஒரு கண்ணாடி, அதை உடைக்கக்கூடாது. உடைச்சிட்டு ஒட்ட வைக்கிறது வேஸ்ட். உறவுகள்கிட்ட பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எல்லாரும் நம்ம மேலே ஒரு அக்கறையில் தான் பேசுகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அக்கறை இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அக்கறையோடு இருக்கிறாங்க. இக்கரையில் இக்கரைக்கு அக்கறை தெரிய மாட்டேங்கிறது. அவ்வளவுதான். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.